Profit pages, empowering entrepreneurs with profitable pages. ஹலோ மக்களே, யாரெல்லாம் பணம் சம்பாதிக்கணும், சீக்கிரமே சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைச்சு கிடைச்ச வெப்சைட்ஸ்ல எல்லாமே சைன்இன் பண்ணி அதுல $1 கூட சம்பாதிக்க முடியாம ஒரு நாளையே வேஸ்ட் பண்ணி ஏமாந்துருக்கீங்க. சரி, அதை கூட விடுங்க. எத்தனை பேர் யூடியூப்லயே ஹவு டு ஏர்ன் மணி ஃபாஸ்டர் அண்ட் ஈஸியர்னு சர்ச் பண்ணி அதுல லிஸ்ட் ஆகிற வீடியோஸ்ல ஒன்று விடாம பார்த்து அதை ட்ரை பண்ணி டைம் அண்ட் எஃபர்ட்ஸ் போட்டுமே ஒண்ணுமே சம்பாதிக்க முடியாம ஒர்க் அவுட் ஆகாம ஏமாந்துருக்கீங்க. இதை கூட விட்டுறலாங்க. ஆனா இந்த கேப்சர் டைப்பிங் ஜாப்ஸ், டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ்னு ஒன்று சர்ச் பண்ணுவீங்களே, ஐயோ அதை மட்டும் ஏத்துக்கவே முடியாது. இதுல நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க. அதுக்கு ரீசன் நான் சீக்கிரமே லைஃப்ல செட்டில் ஆகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த ஆசை தான். கண்டிப்பா அந்த ஆசையை நான் தப்பு சொல்ல மாட்டேன். பட் அதுக்காக நீங்க ஷார்ட் ரூட்ல போகணும்னு நினைக்கிறது தான் தப்பு. நீங்க இது எல்லாத்துலயும் ஒரு நாள் ஃபுல்லா டைமை வேஸ்ட் பண்றதுக்கு நான் இப்போ சொல்ல போற இந்த விஷயத்துக்காக கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பிசினஸ் கூட செட் ஆக சான்சஸ் இருக்கு. சரி, நீ மட்டும் என்ன பெருசா சொல்லிட போற, பேசிவ் இன்கம், சைடு இன்கம்னு மற்றவங்கள மாதிரி ஏதாச்சும் நீயும் சொல்லி பேச போற அப்படிதானே அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா கிடையாது. நமக்கு சைடு இன்கம்னாலே டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ், கேப்சர் டைப்பிங் ஜாப்ஸ் இதெல்லாம் தான் நம்மள நிறைய பேருக்கு மைண்டுக்கு வரும். ஆனா நான் இப்போ சொல்ல போறத காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஒர்க்கு போற யாரா இருந்தாலும் கண்டிப்பா நான் சொல்ற இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுனா தௌசண்ட்ஸ்ல இருந்து லேக்ஸ்ல கூட சம்பாதிக்கலாம். நம்ம சைடு இன்கம்னா என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? நம்ம ஃப்ரீ டைம்ல ஒர்க் பண்ணி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மணியை ஜென்ரேட் பண்றதுன்னு சொல்லுவோம். மீனிங், யாரோ ஒருத்தர் சொல்ற ஒர்க்கை அவங்க சொல்ற பேமெண்ட்க்கு அவங்க சொல்ற டைமுக்குள்ள முடிச்சு தரணும், இப்படிதான் சொல்லுவோம். இதுவே நான் சொல்ற மாதிரி திங்க் பண்ணி பாருங்களேன். நம்மளோட ஃப்ரீ டைம்ல நமக்கு பிடிச்ச ஒரு ஒர்க்கை நமக்கு எவ்வளவு பேமெண்ட் வேணும்ன்றத நம்மளே டிசைட் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணா எப்படி இருக்கும்? நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, பட் அதெல்லாம் செஞ்சு பார்த்தாதான் அதோட கஷ்டம் என்னன்னு உனக்கு புரியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதே எனக்கு புரியுது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் என்னென்னலாம் சைடு இன்கம்ஸ் இருக்கு, பேசிவ் இன்கம்ஸ் இருக்கு, அதுல உங்களுக்கு எதெல்லாம் செட் ஆகும், எப்படி ஒரு கரெக்டான சைடு இன்கம் சூஸ் பண்ணி மணியை ஜென்ரேட் பண்றதுன்னு டாப் டு பாட்டம் சொல்ல போறேன். ஸோ எந்த ஒரு இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, நம்ம எப்படி சைடு இன்கம்ல தௌசண்ட்ஸ்லயோ இல்லை லேக்ஸ்லயோ சம்பாதிக்கிறது அப்படின்றத மெயின் ஃபோக்கஸா வைக்காம நம்ம அந்த 1 lakh சம்பாதிக்கிறதுக்கு எப்படி மற்றவங்களுக்கு வேல்யூவை ப்ரொவைட் பண்றதுன்னு அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம்னா கண்டிப்பா 1 lakh என்ன அதுக்கு மேல கூட சம்பாதிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த 1000 ரூபாய்க்கான வேல்யூவை யாரோ ஒருத்தருக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணாதான் அந்த 1000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி அந்த வேல்யூவை ப்ரொவைட் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், லேர்ன் அ ஸ்கில். இதை சொன்ன உடனே இப்போவே நிறைய பேர் நெக்ஸ்ட் வீடியோக்கு ஜம்ப் ஆகிடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு உண்மையை சொல்லணும்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ல மட்டும் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுல இருந்து கண்டிப்பா மணியை ஜென்ரேட் பண்ணிடலாம். சரி, எப்படி ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்றதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் சூஸ் பண்ணணும். நான் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும்னா கண்டிப்பா பே பண்ணணும்னு நினைச்சு இதோட ஸ்டாப் ஆகாதீங்க. லிங்க்டின்ல 1 month ஃப்ரீ ட்ரையல், கிரேட் லேர்னிங், கோர்சரா, யூடெமின்னு நிறைய சைட்ஸ் இருக்கு. கொஞ்சம் தெளிவா என்ன ஸ்கில்லை லேர்ன் பண்ண போறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. சரிப்பா, நான் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணிட்டேன், அதை வச்சு எப்படி மணியை ஜென்ரேட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே நீங்க நினைக்கிற மாதிரி கேப்சர் டைப்பிங் ஜாப்ஸ் இல்ல டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ்க்காக கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரீலான்சர், ஃபைவர், சிம்பிளி ஹைட், ஃப்ளெக்ஸ் ஜாப்ஸ், குரு, இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்றேன். இந்த வெப்சைட்ஸ் எல்லாத்துலயும் ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுங்க. பட் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்றதுக்கு அட்லீஸ்ட் 6 months ஆச்சும் நீங்க அந்த ஸ்கில்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போதான் நீங்க நினைக்கிற அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும். சரி, நான் நிறைய வெப்சைட் சொன்னாலும் அதுல ஒரு வெப்சைட்டை நான் உங்களுக்காக காமிக்கிறேன். என்ன மாதிரி கேட்டகரிஸ்லாம் இருக்கு, அதுல எப்படி ஏர்ன் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வெப்சைட்ஸ் மாதிரி எல்லா வெப்சைட்ஸ்லயும் நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். அது எல்லாத்துலயும் லிஸ்ட் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு கேட்டகரி ஆச்சும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த கேட்டகரி நமக்கு செட் ஆகும், இதுதான் நமக்கு பிடிச்ச ஃபீல் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு ஸ்கில், அதுதான் இப்போ ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அதை சூஸ் பண்ணி கொஞ்ச நாளே அதை தூக்கி போடுறதுக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்ட்ல ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணி அதுல ஒர்க் பண்ணி நல்ல ஹை பொசிஷனுக்கு வரதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கு. சரி, இந்த Fiverr வெப்சைட்டை பாருங்க. கிராஃபிக்ஸ் அண்ட் டிசைன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன், வீடியோ அண்ட் அனிமேஷன், மியூசிக் அண்ட் ஆடியோ, ப்ரோக்ராமிங் அண்ட் டெக், பிஸ்னஸ்,
லைஃப் ஸ்டைல்னு இவ்வளோ கேட்டகரிஸ் இருக்கு. நீங்க ஒரு ஸ்கில்ல 6 மாசம் லேர்ன் பண்ணி தான் இதுல ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிட்டு மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இதுல ஸ்கில்லே இல்லாம மணி ஏர்ன் பண்றதுக்கும் நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ நீங்க ஒரு ஸ்கில்ல முழுசா லேர்ன் பண்ற வரைக்கும் மற்ற குட்டி குட்டி விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இது எல்லாமே நீங்க ஆன்லைன்ல மட்டும்தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இனிஷியல் ஸ்டேஜ்ல ஃப்ரீயா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ஃப்ளோ கிடைச்ச அப்புறம் நீங்க அதுல கொஞ்சம் நல்ல நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ண அப்புறம் நீங்க சார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்ல தப்பாவே ஒரு விஷயத்த பண்ணினாலும் நம்ம ஃப்ரீயா பண்றோம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நம்மள யாருமே கொஸ்டின் பண்ண போறது கிடையாது. நம்ம அந்த ஒர்க்கை பண்ணி தரதே பெருசுதான் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இப்படி ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஸ்கில் ஆச்சும் உங்களுக்கு கிளிக் ஆகும். தென் யூ கேன் ஸ்டார்ட் மேக்கிங் மணி. சரி, நீ சொல்ற மாதிரி ஒரு ஸ்கில்ல, எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்கில்ல 6 months லேர்ன் பண்ணி முடிச்சிட்டேன், என்னால 1 lakh ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு பேரியர் இருக்கும். அதுதான் நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். நீங்க கண்டிப்பா இங்கிலீஷ்ல ஃபாரினர்ஸ் மாதிரி ஃப்ளூயண்டா பேசினாதான் மணியை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. பேசிக்ஸ் தெரிஞ்சாலே போதும். அதை சைட் பை சைட் கத்துக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்றது நல்லா இங்கிலீஷ் பேச தெரியுறது கிடையாது. த வே ஹவ் யூ கம்யூனிகேட் த திங்ஸ் இன் யோர் மைண்ட் டு அதர்ஸ். மீனிங் உங்க மைண்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்த எவ்வளோ சிம்பிளா எவ்வளோ ஈஸியா மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்களோ, மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறீங்களோ, அதுக்கு பேர் தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ இதையும் சைட் பை சைட் லேர்ன் பண்ணுங்க. இது சைடு இன்கம்காக மட்டும் கிடையாது. கண்டிப்பா உங்க லைஃப்ல, ஜாப்ஸ்ல, ரிலேஷன்ஷிப்ஸ்ல கூட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரோலா இது இருக்கும். ஃபைனலி ஒரு குட்டி ரீகேப். ஃபர்ஸ்ட் திங், நீங்க பண்ண வேண்டியது ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்ணுங்க அண்ட் சைட் பை சைட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டூ. தென் லோக்கல்ஸ்ல தெரிஞ்சவங்க கிட்ட ஃப்ரீயா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க thousandsல இருந்து lakhsல மணியை ஜென்ரேட் பண்ண முடியும். சைடு இன்கமாவே ஜென்ரேட் பண்ண முடியும். நம்ம எல்லாருக்குமே சீக்கிரமே பணம் சம்பாதிக்கணும்னு தான் ஆசை. ஆனா கொஞ்சம் கூட ஹார்ட் ஒர்க் இல்லாம கிடைக்கிற எதுவுமே நிலைக்காது. அது மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில்ல லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணி சீக்கிரமே ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ரைட் ஃப்ரம் யோர் காலேஜ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரியே யாரெல்லாம் சீக்கிரமே பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸை பார்க்கணும்னா அந்த பெல் பட்டனை ஆல்ல வச்சுக்கோங்க. Stay inspired and keep growing. See you on the next profitable page, நண்பா.